ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சம்பாதிக்கிறதே வயிற்றுக்கோசரம்தான்ட்டு. அது வேணுச்சுன்னா உண்மைதான். எவ்வளோ சாப்பிட்டாலும் ஆசை மட்டும் குறையறதில்லையே சாப்பிட்றதுல. ஆசையும் குறையறதில்ல, நம்ம வெயிட்டும் குறையறதில்ல. நான் என்னதான் செய்யறதும்? மனசு சாப்பிடக்கூடாது, வெயிட் குறைக்கணும்னு சொல்லுது, ஆனால் வாய் திங்கணும் திங்கணும்னு சொல்லுதே. கவிதா, என்ன இது ஆள்ல பூரா வெறும் சமைச்சு வச்சு கடைக்கடை ஏதாவது வைக்கிறியா? என்னங்க விளையாடுறீங்களா? இதெல்லாம் நான் சாப்பிட்றதுக்கு தான், கண்ணு வைக்காதீங்க. என்ன இதெல்லாம் நீ சாப்பிட்றதுக்கா? கவிதா, உனக்கே ஓவரா இல்லையா? எங்கே போன வாரம் நான் டயட்ல இருக்கிறேன், நாளை இவ்வளவுதான் சாப்பிடுவேன்னு பார்த்தா இப்ப என்ன வச்சு வெளுத்து கட்டுறேன்? அது ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு அஷ்டமி நவமி வருது. அதனால அடுத்த வாரத்துலேருந்து டயட் இருக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டுங்க. அதனால தான் இப்படி சாப்பிட்றேன். என்ன வெயிட்ட குறைக்கிறதுக்கு அஷ்டமி நவமியா? அடியை கவிதா, நீ தின்றதுக்கோசரம் அஷ்டமி நவமின்னு அது மேல பதில் சொல்ற நீ? என்ன இது காமெடி பண்றீரோ? பார்த்து கொஞ்சம், நைட்டுக்கு நான் தான் சமைக்கணும். சே காமெடி பண்ண கவிதா, நீ தான் சமைக்கணும், நீ தான் திங்கணும். சரி சரி, கடை வீதிக்கு போலான்னு சொன்னியே, வரையில நான் போட்டுமா? நடங்க வரேன், போய் வண்டி எடுங்க, நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். இவ எடுத்து வச்சுட்டு வராளோ இல்லையே, அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு வராளோ தெரியலையே. கவிதா, சீக்கிரம் வாடி, டைம் ஆகுது. வந்துட்டேன், வீடு மட்டும் பூட்டிட்டு இருக்கிறேன். இவ்வளோ நேரமாடி நீ வரத்துக்கு? வா வா, வந்து உட்காரு, நான் சைட்டுக்கு வேற போகணும். கத்தாதீங்க, உட்கார இருங்க. ஒரு பெரிய வண்டியை பார்த்தா வாங்கினாதான் என்ன? பாருங்க, எனக்கு இடமே பத்தல. பெரிய வண்டியெல்லாம் வாங்க முடியாது, நீ சின்னதானா மட்டும் தான் உண்டு. ஐயோ, என்ன